இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று திருச்சிலுவையின் மகிமையின் விழாவை கொண்டாடுகிறோம். சிலுவையே மகிமையின் அடையாளம் என்பதை சிறப்பிக்கிற நாள் இந்த நாள். ஆம், சிலுவை என்றால் அவமானம், சிலுவை என்றால் மரண வலியின் அடையாளம். அதனை நாம் வெற்றியின் சின்னமாய், மீட்பின் கருவியாய் கொண்டாடுகிற நாள் இந்த நாள். ஆம், எப்படி ஒரு மரண வலியின் அடையாளத்தை, ஒரு அவமானத்தின் அடையாளத்தை வெற்றியின் சின்னமாய், மகிமையின் கருவியாய் கொண்டாட முடியும்? யதார்த்தத்திலிருந்து யோசித்து பார்ப்போம். வலி தாண்டினால்தான் வாழ்க்கை, வலி தாங்கினால்தான் வெற்றி என்பது வாழ்விலே நாம் காணக்கூடிய உண்மை. இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று சொல்லி. சிலுவை என்றால் அவமானம், சிலுவை என்றால் வலி. நீ அன்றாடம் சந்திக்கிற அவமானங்களை, நீ அன்றாடம் சந்திக்கிற வலியை சுமந்து வா. அதிலிருந்து பெறுகிற பாடங்களை சுமந்து வா. அதனாலே ஏற்படுகிற வைராக்கியத்தை சுமந்து வா. அதுதான் வெற்றிக்கான வழி என்று இயேசு சொல்லுகிறார். இதோ தமிழகத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர்களுள் ஒருவரான வலம்புரி ஜான் அவர்கள் தனது வாழ்வில் நடந்த வலியை, அவமானத்தை தாங்கியதன் வழியாய் அடைந்த வெற்றியை, சுமந்து சென்றதன் வழியாய் அடைந்த சிகரத்தை சுட்டிக்காட்டுகிறார் அனுபவமாக. கேட்போமா அவரது உரையிலிருந்தே? சின்ன வயசுல எங்க ஊர்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வரும், 3 மணிக்கு வரும். ஒரே ஒரு ஆளுக்கு வரும். அவர்கிட்ட போய் தூங்குவேன். நான் அந்த ஆள்கிட்ட போய் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸை கூடுவோம், திண்ணையிலே படிச்சுட்டு திருப்பி கொடுக்குறாருன்னு. அவன் என்ன பண்ணான் தெரியுங்களா? அருமையான ஒரு பதிலை சொன்னான். என்ன பதில் தெரியுங்களா? மௌனமாக இருந்துட்டான். அதாவது நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா? உன்னுடைய அந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்ட்டான். அதுக்கு தகுதியானவனே நீ இல்லைங்கிறான் அவன். அது எவ்வளவு கவிதை மாதிரி சொல்றான் பாருங்க. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் சும்மா இருக்காங்க. நான் வந்துட்டேன். நான் வந்தவொடனே அவன் சும்மா இருக்க வேண்டியதானே? வாடாங்க, நான் அவ்வளோதானே. நான் போனேன், சொந்தக்காரனாச்சா. அப்படி சொன்னேன், எதுக்கிடா நீ எல்லாம் படிக்கிற? நான் கேட்குறேன், உனக்கு எதுக்கிடா இங்கிலீஷு? பற்றியில் இதுதான் பாடம். உனக்கு எதுக்கிடா இங்கிலீஷு? அந்த வாழைப்பழ கடை இருக்கு பாரு, அங்கே தானே தினத்தந்தி வருது, அதில் தானே சிந்து பாத் கதை வருதுன்னா. அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான். என்ன வார்த்தை சொன்னான்? சிந்து பாத் கதை படிடான்னு. அப்போ என்ன? சிந்து பாத் கதை படிக்கத்தான் நீ தகுதி உடையவன் என்ற சொன்னான். நான் மனசில் வச்சேன், ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கிறான். சிந்து பாத் கதை படிக்கத்தான் நான் தகுதி படைத்தவன் என்று நீ பேசி இருக்கிறாய். ஒரு நாள் வரும், அன்றைக்கு உனக்கு நான் ஆர் என்று காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அன்று தொடங்கி ஆங்கிலம் பயின்றேன். பின்னாளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆங்கில நாவலன் என்று விருது பெற்ற போது பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அன்றைக்கு அதே உறவினர் சென்னையிலே மருந்து கடை அதிபராக இருந்தார். அவரை அழைத்து போனேன். அழைத்து சென்று எனக்கு பாராட்டு விழா நடந்தபோது முன்வரிசையிலே உட்கார வைத்தேன். முன்வரிசையிலே உட்கார்ந்து எல்லோரும் கைதட்டினார்கள். ஆனால் எல்லாரும் கைதட்டி முடிந்த பிறகும் கூட இவர் தட்டி கொண்டே இருந்தார். தட்டிய கரங்கள் நிற்கவில்லை. நான் தான் சொன்னேன், கைவலிக்கப் போகிறது, நிறுத்தி விடுங்கள் என்று. வாழ்வின் வலி ஒரு பாடம், வாழ்விலே வருகிற அவமானம் ஒரு பாடம். அவமானத்தை, வலியை பார்த்து பயந்தவர்கள், பின்வாங்கியவர்கள் வென்றதாக சரித்திரமில்லை. அதனை தாங்கியவர்கள், தாண்டியவர்கள் சரித்திர வீரர்களாய் நிலைத்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆம், வலி வேண்டாம், வெற்றி மட்டும் போதும் என்று இருப்பவர்கள், பெரிய வெள்ளி வேண்டாம், உயிர்ப்பு ஞாயிறு மட்டும் போதும் என்று எதிர்பார்ப்பவர்கள். ஆம், கற்பனையிலும்
நடக்காத, நடைமுறைக்கு சாத்தியமில்லாததை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களாய் இருக்கிறார்கள். வாழ்வின் வலியை, அவமானத்தை, துன்பங்களை, அடியை தாண்டினால்தான் வெற்றி என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துகிறது இந்த சிலுவை. வெறுமனே இந்த சிலுவையை பக்தி பொருளாக பார்ப்பதை விடுத்து நம்மை சிகரத்தை நோக்கி, வெற்றியை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அழைத்து செல்லுகிற அருமையான அடையாளம், அருமையான திசை காட்டி என்று பார்ப்போமே. ஏவாள் கடித்த முதல் ஆப்பிள் மனித வரலாற்றை மாற்றியது. நியூட்டன் மேல் விழுந்த இரண்டாவது ஆப்பிள் அறிவியல் வரலாற்றை மாற்றியது. ஸ்டீவ் ஜாப்ஸின் மூன்றாவது ஆப்பிள் கணனி யுகத்தின் புதிய அத்தியாயத்தை துவங்கியது. ஆம், ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாரும் இல்லை. இவர் தான் தொடங்கிய அந்த ஆப்பிள் கம்பெனியிலிருந்தே துரத்தடிக்கப்பட்டு வெளியில இருந்த பொழுது அந்த வலியை தாங்கி, அதிலிருந்து பாடம் கற்று, அந்த அவமானத்தை மேற்கொண்டு மேலே வந்ததை இதோ மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். பாருங்களேன். My second story is about love and loss. I was lucky. I found what I loved to do early in life. Woz and I started Apple in my parents' garage when I was 20. We worked hard, and in 10 years, Apple had grown from just the two of us in a garage into a $2 billion company with over 4,000 employees. We just released our finest creation, the Macintosh, a year earlier, and I just turned 30. And then I got fired. How can you get fired from a company you started? Well, as Apple grew, we hired someone who I thought was very talented to run the company with me. And for the first year or so, things went well. But then our visions of the future began to diverge, and eventually we had a falling out. When we did, our board of directors sided with him. And so at 30, I was out, and very publicly out. What had been the focus of my entire adult life was gone, and it was devastating. I really didn't know what to do for a few months. I felt that I had let the previous generation of entrepreneurs down, that I had dropped the baton as it was being passed to me. I met with David Packard and Bob Noyce and tried to apologize for screwing up so badly. I was a very public failure, and I even thought about running away from the valley. But something slowly began to dawn on me. I still loved what I did. The turn of events at Apple had not changed that one bit. I'd been rejected, but I was still in love. And so I decided to start over. I didn't see it then, but it turned out that getting fired from Apple was the best thing that could have ever happened to me. The heaviness of being successful was replaced by the lightness of being a beginner again, less sure about everything. It freed me under one of the most creative periods of my life. During the next 5 years, I started a company named Next, another company named Pixar, and fell in love with an amazing woman who would become my wife. Pixar went on to create the world's first computer-animated feature film, Toy Story, and is now the most successful animation studio in the world. In a remarkable turn of events, Apple bought Next, and I returned to Apple, and the technology we developed at Next is at the heart of Apple's current renaissance. And Lorene and I have a wonderful family together. I'm pretty sure none of this would have happened if I hadn't been fired from Apple. It was awful tasting medicine, but I guess the patient needed it. Sometimes life's going to hit you in the head with a brick. Don't lose faith. வலிகளுக்கு அப்பால் தான் வாழ்க்கை. வலியை நேசிப்போம். அதிலிருந்து பெறுகிற பாடங்கள் அருமையானவை. ஆம், சிலுவை வலியின், அவமானத்தின் அடையாளம்தான். ஆனால் அது வெற்றிக்கான, மகிமைக்கான அருமையான கருவி.